நாகமான் இப்படி உடம்பெல்லாம் புண்ணா இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க மனைவிக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க மனைவி டெய்லியும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ பாவம், நம்ம நாகமான் இவ்வளோ பெரிய படைக்கு தளபதியா இருந்தாலும் யாரும் அவர்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன்றாங்க, அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு யாரும் ஒழுங்கா வரமாட்டேன்றாங்க. ஆமாவா தானே? மனசு ரொம்ப வேதனை. தம்பி, ஒரு நாள் இந்த நாகமானுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, நாகமான் மனைவி கிட்ட ஒரு சின்ன பொண்ணு டேய் கவனிய, இந்த பொண்ணு பேசுறாங்க நாகமான் மனைவி கிட்ட. கடிதத்தை கொண்டு வருபவர் நாகமான், அவருக்கு குஷ்டரோகம் வியாதி இருக்கிறது, அவரை குணமாக்கவும். இவரை குணமாக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா? டேய், யார் தான் குணமாக்க முடியும்? வியாதியா இருக்கிறவங்களை யார் தான் குணமாக்க முடியும்? கடவுள் தானே குணமாக்க முடியும், ஆண்டவர் தானே குணமாக்க முடியும். இந்த ராஜா ஆண்டவரா? ராஜா ஆண்டவரா? இவர் மனுஷனா ஆண்டவரா? மனுஷன், சாதாரண மனுஷன் தானே. இந்த மனுஷங்கிட்ட லெட்டர் கொடுத்து நீ இவரை நல்லாக்கு அப்படின்னா அவர் கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அதில் தான் சட்டையை கிழிச்சிட்டு அழுகிறாரு. டேய், இந்த விஷயத்த அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? கண்ணா அங்க பாரு, எல்லாரும் புக்கை கிழவை நேரா உக்காரு, புக்கை கிழவை நேரா உக்காரு. வெரி குட் பாய்ஸ். தீர்க்கதரிசினா யாருன்னு சொல்றேன். தீர்க்கதரிசினா யாருன்னா, இப்ப நம்ம ஊர்ல பாஸ்டர் ஐயா இருக்கிறாரு. யார் நம்ம பாஸ்டர் ஐயா? மோசஸ் ஐயா இருக்கிறாங்களா? ஓகே, அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற பாஸ்டர் ஐயா, அந்த ஊர்ல இருக்கிற பாஸ்டர் ஐயா, அவர் பேர் என்னன்னா எலிசா. அவர் பேர் என்னது? சொல்லுங்க, எலிசா. யார் பேசுறது இப்போ நாகமான் கிட்ட? தீர்க்கதரிசி. அவர் யாரு? பாஸ்டர் ஐயா தானே, எலிசா. நாகமான், எதுக்காக நீங்க எங்க தேசத்துக்கு வந்தீங்க? ஐயா, உடம்பெல்லாம் எனக்கு புண்ணா இருக்குதுயா, குஷ்டரோகம் ஐயா, உடம்பெல்லாம் இந்த புண்ணுல ரத்தம் வந்துனே இருக்குதுயா, என்னால வலி தாங்க முடியல, உங்க ஊருக்கு வந்தா நல்லாயிடும் சொல்லிட்டு எங்க ஊர்ல நாங்க அடிமையா தூக்கிட்டு போன ஒரு வேலைக்கார பொண்ணு சொல்லுச்சு, அதனாலதான் உங்களை தேடி இந்த ஊருக்கு வந்தோம். அப்படியா? சரி, நான் ஒன்னு சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு ஆறு ஓடுது. நம்ம ஊர்ல ஒரு ஆறு ஓடுதா? என்ன அந்த ஆறு பேரு? பாலாறு. பாலாறு, பச்சைக்குப்பத்தில் ஓடுற அந்த ஆறு பேரு பாலாறு. ஆமா தானே? அதே மாதிரி அவங்க ஊர்ல ஒரு ஆறு ஓடுதுடா. அந்த ஆறுக்கு பேரு யோர்தான். சொல்லுங்க, யோர்தான். யோர்தான். ஒரே முறை, யோர்தான். தம்பி, இந்த யோர்தான் ஆறு ஓடிட்டு இருக்குது. இவரு சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த யோர்தான் ஆறுக்கு நீங்க போயிடுங்க, இந்த யோர்தான் ஆத்துல போய் 7 முறை நீங்க முழுங்கி எழுந்திருச்சா நல்லாயிடுவீங்க. என்னது? ஆத்துல போயிட்டு 7 முறை முழுங்கி எழுந்தா நல்லாயிடுவோமா? எப்படா இது? நம்ம ஊர்ல ஆறு இல்லையா? இந்த ஊருக்கு வந்திருக்கிறோமே. ஆனாலும் பாஸ்டர் ஐயா சொல்லிட்டாரு. யார் சொன்னது? பாஸ்டர் ஐயா சொல்லிட்டாரு. பாஸ்டர் ஐயா பேர் என்ன? எலிசா. என்ன சொன்னாரு? ஆத்துக்கு. எந்த ஆத்துக்கு? எத்தனை முறை முழுங்க சொன்னாரு? நம்ம சொன்ன மாதிரியே யார் இவரு? நாகமான் ஆத்துக்கு வந்துட்டாரு. யோர்தான்ல முழுங்க ஆரம்பிக்கிறாரு. எத்தனை முறை முழுங்கணும்? 7 முறை முழுங்கணும். சொல்லு பார்க்கலாம், எத்தனை முறை முழுங்கணும்? யார் முழுங்கணும்? இப்போ 1 முறை முழுங்கிட்டாரு. மேலே வந்துட்டாரு. எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த படை தளபதி எங்க உட்காந்துக்கிறான்? இப்போ எந்த தண்ணி அது? யோர்தான்ல. யார் முழுங்க சொன்னது? எத்தனை முறை முழுங்க சொன்னாரு? எத்தனை முறை முழுங்கிட்டாரு? இப்போ சொல்லுங்க, 2 முழுங்கி மேலே வந்துட்டாரு. எத்தனை முறை முழுங்கணும்? சரி, இப்போ எத்தனாவது முறை முழுங்குறாரு? சொல்லுங்க, 3. மேலே வந்துட்டாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, டேய் என்னடா இது, பக்கத்தில் சீரியா நாட்டிலேருந்து நாகமான் பெரிய படைத்தளபதி வந்தான், எலிசா பாஸ்டரை பார்த்தான்,
யோர்தானுக்கு வர சொன்னாங்க. யோர்தான்ல 4வது முறையும் முழுங்கிட்டான். ஒண்ணும் நடக்கல, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எலிசா எத்தனை முறை முழுங்க சொன்னாரு? 5வது முறையும் முழுங்கிட்டான். இன்னும் 2 இருக்குது. 6வது முறையும் முழுங்கிட்டான். இன்னும் 1 இருக்குது. 7வது முறையும் முழுங்கிட்டான். முடிஞ்சிருச்சு தம்பி, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்கடா. 7வது முறை முழுங்கி மேல வராரு. அவர் உடம்புல புண்ணே இல்லடா. டேய் முதல்ல கவனி. டேய் ஒரே நிமிஷம், நேரம் உட்காரு. அங்க எலிசா பாஸ்டர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சதுனால அவர் உடம்புல இருந்த வியாதி எல்லாம் சுகமாயிடுச்சு.